இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, வீட்ல ஏகப்பட்ட வேலை வரணும்னு தான் இருக்கு. என்ன பண்றது? நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஜனனி, ஜனனி, என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு ஜனனி? துளசி நம்ம கேட்டப்போ என்ன சொன்னா தெரியல. 2 நாளா ஒரு மாதிரி இருக்கு. ஜனனி, உன்னதான் கேக்குறேன். ஏன் இப்ப வாந்தி எடுத்த? இல்ல, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டது எதுவும் செரிக்காம இருந்திருக்குமா? இல்ல, இது வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா என்ன மாதிரி? அது ஒரு மாதிரியா. ஆனா இதுக்கு முன்னால இப்படியெல்லாம் இருந்ததே இல்ல. அப்படியா? நீ என்ன சாப்பிட்ட? ஓ, இவங்களுக்கு நானே சொல்லணுமா? கர்ப்பம் ஆயிட்டியான்னு கேட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஜனனி, என்ன ஆச்சு? என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். இல்ல, ஒன்னும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? சொல்லுங்க ஆண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்க என்னமா இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? எனக்கு டிசப்பாயிண்டடா இருக்கு. நல்லது நடந்தா நல்லதுதான். நல்லதுன்னா என்ன மாதிரி நல்லது? நீ சொல்ற மாதிரி அப்படி இருந்தா அதான் இருக்கும். இப்ப இப்படிதான் இருக்கும். ஆனா அவசரப்பட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம், சரியா? நீங்க சொல்லாம நான் சொல்ல மாட்டேன் ஆண்டி. சரி ஜனனி, சிவாவும் அவரும் வந்துடட்டும். நாம மருத்துவச்சி பாட்டிய வீட்டுக்கு வர வச்சு பாத்திரலாம், சரியா? ஐயோ, மருத்துவ பாட்டியா? ஆண்டி, மருத்துவச்சி பாட்டி வேண்டாமே. ஏன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, ஹாஸ்பிட்டல் போலாமே. மருத்துவச்சி பாட்டி சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம். இல்ல, பாட்டி வந்தாலே சிவாவும் அங்கிளும் சந்தோஷமாயிடுவாங்க. அப்படி இல்லனா பாவம் இல்ல, அதனாலதான் சொன்னேன். என்ன இங்க இருக்கீங்க? வேற எங்க இருக்கணும்? ஐயா, சிவா, காவேரி, பாட்டி எல்லாரும் மதியானம் வராங்களாம். வரட்டும், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? வராங்கன்னு தான் சொன்னேன். சரி, அவங்கள வர வேண்டாம்னு சொல்லணுமா? உங்க பிரச்சனை என்ன? தோ உன் சக்காலத்தி வந்தாச்சு. சக்காலத்தியா? சக்காலத்தினா என்ன? ஏதாவது கெட்ட வார்த்தையா? அதை விடு. நான், ஜனனி, விசாலாட்சி அம்மா 3 பேரும் வெளியே போறோம். போங்க. அதனால ஊருக்கு போயிட்டு வரவங்களுக்கு நீங்க தான் சமையல் பண்ணணும். என்ன சிரிப்பு? அமராவதி, அப்பா வராராம், மதியம் சாப்பாடு பண்ணிடு. மா, என்னம்மா இது புது பழக்கமா இருக்கு? அத்தைக்கு 2 மருமகளையும் கண்டதும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லத்த? யாரு 2 மருமக? எப்பவுமே நான் தான் மருமக. இப்ப அதுவா முக்கியம்? இப்படி நீங்க கோவப்படுவீங்கன்னா ரம்யா அப்படி சொல்றா. இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது இல்ல? சரி, பத்மா, நீ சமையல் பண்ணிடு. சாரி அண்ணி, நாங்க ஷாப்பிங் போறோம். ஆமா. ஒரு நாள் உதவி பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி? ஆமா, நீங்க முதல்ல எங்க போறீங்க? எங்கேயோ போறோம். சமையல் பண்ண போறீங்களா இல்லையா? சாரி, நாங்க ஷாப்பிங் போறோம். அம்மா, நீங்களும் ஜனனியும் போயிட்டு வாங்க, நான் சமையல் பண்றேன். ஆஹா, துளசி, நீங்க அவசியம் வரணும். எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். நான் பெத்தது கூட எனக்கு உதவியா இல்ல. துளசி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஓகே ஆண்டி, நம்ம போலாம். பரவாயில்லையாண்ணா? பரவாயில்ல, என்ன பண்றது? ஆசைதான் எல்லாம் என் தலை எழுத்து. டாக்டர், எப்படி இருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும். ஜனனி 1 ஆளா 2 ஆளான்னு பார்த்து நல்ல செய்தியா சொல்லுங்க.
சரி சரி செக் பண்ணி பாத்துடலாம். நீங்க உள்ள வாங்க. சீக்கிரமா நல்ல செய்தியான்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். வீட்ல ஒரு ஜீவன் நல்ல செய்திக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா நல்ல செய்தியா தான் இருக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜனனி உள்ள வாங்க. ம் சரி வந்துடுறேன். சொல்லுங்கம்மா. துளசி, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? அம்மா செக் பண்றதுக்காக உள்ள போயிருக்காங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்ல செய்தியா தான் இருக்கும். நல்ல விஷயமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் துளசி. நானும் வேண்டிக்கிறேன். துளசி, எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நோ டென்ஷன். கண்டிப்பா நல்ல செய்தி தான். அதாவது நீங்க பாட்டி ஆக போறீங்க, சரியா? என்னாச்சு? நீங்க செக் பண்ண வேண்டியது ஜனனிய, என்ன இல்ல? ஏதோ உங்க கண்ணை பார்த்தா மஞ்சளா இருக்கிற மாதிரி தெரியுது. வாமிட் ஏதாவது எடுத்தீங்களா? பசி இல்லாம இருக்கா? ஆமா டாக்டர், நைட்டு வாமிட் ஆச்சு. அப்புறம் அவ்வளவா பசி இல்ல. ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்பா தான் இருக்கு. ஜாண்டிஸ் சிம்டம் மாதிரி இருக்கு. துளசி, ஜஸ்ட் ஒரு யூரின் சாம்பிள் டெஸ்ட் எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஜாண்டிஸா? ஆமா, டவுட்டா இருக்கு. வாங்க செக் பண்ணி பாத்துடலாம். எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்கணும், அதான் என்னோட ஆசையும். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துடலாமே ப்ளீஸ். சிஸ்டர், சிஸ்டர் இங்க வாங்க. மேடம், மேடம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு யூரின் சாம்பிள் எடுங்க. அப்புறம் என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு நானே சொல்றேன். சரிங்க மேடம். நீங்க போங்கம்மா. மேடம், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்க? தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ரொம்ப நர்வஸா இருக்கா? ம் நோ டென்ஷன், கவலைப்படாத, நான் இருக்கேன். என்ன பாத்துக்க தான் நீங்க இருக்கீங்களே. நீங்க இல்லைன்னா எனக்கு கஷ்டம்தான். ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். சிவா மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு கோவம் இல்லையா? எதுக்கு? சும்மா தான் கேட்டேன். ராசமலம் குடும்பத்துக்கு நீ மட்டும்தான் மருமக, நான் இல்ல. டைவர்ஸ் கிடைச்சா நான் போயிடுவேன். எப்படி போவ? 10 மாசம் கழிச்சு தான் போக முடியும்.